ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி மயில் எத்தனை குட்டி போட்டிருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். போன வீடியோவுக்கு எல்லோரும் லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் போட்டு வாங்கப்பா. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரியே நம்ம மயில் வந்து குட்டி போட்டுருக்கு. அது எத்தனை குட்டி என்ன குட்டிங்கிறது நம்ம போக வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் நீங்கள் வந்து பழைய வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் பழைய வீடியோவை போடுறீங்க அப்படிங்கிறதுக்கான ரீசனையும் நம்ம வந்து வீடியோவில் சொல்கிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் போன வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து லைக் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லியிருந்தீங்க, அவங்களுக்கும் நன்றிப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம், நம்ம வளர்க்குறது வந்து நாட்டாடு தான் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் நம்ம மயில் வந்து பார்த்திங்கன்னா கொடியாடு. இந்த கொடியாடு எப்படி வந்துச்சு, நாட்டாடு தானே வளர்த்ததா சொன்னீங்க அப்படின்னு வந்து யாருமே வந்து கேட்டதே கிடையாது. அது எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது, அதை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வளர்த்தது எல்லாமே வந்து நாட்டாடு தான் வளர்த்தோம். அதுபோல் ஆட்டுக்காக கெடா விடுவோம் இல்லையா, அதுவும் வந்து நாட்டாட்டை தவிர வேறு எதுவுமே வந்து நம்ம வெளியில் வாங்கினது கிடையாது. அந்த நாட்டாடுமே நம்ம ஆடு குட்டி போட்டதுலேருந்து எடுத்து தான் நம்ம வச்சுக்கிறது. அதுக்காக நம்ம வெளியிலேருந்தும் ஆடு வாங்கினது கிடையாது. சரி, இப்போ எப்படி இந்த ஆடு வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம 2017 2 ஆடு வாங்கினதா சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த 2 ஆட்டில் வந்து ஒரு கருப்பாடு இருந்துச்சு. அந்த கருப்பாடு வந்து பார்த்திங்கன்னா 5 குட்டி போட்டுருந்துச்சு. ஒரே டயத்தில் 5 குட்டி போட்டுருந்துச்சு. அந்த 5 குட்டியில் 2 கெடா குட்டி 3 பொட்டை குட்டி அப்படின்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை நமக்கு. ஃபஸ்ட் நடை போடும்போது 2 குட்டி போட்டுருந்துச்சு, அடுத்த நடை போடும்போது 5 குட்டி போட்டுருந்துச்சு. அந்த 5 குட்டிக்குமே போதுமான அளவு அந்த தாயாட்டுக்கு பால் இருந்துச்சு. இயல்பாகவே அந்த 5 குட்டிக்கும் போதுமான அளவு பால் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கை வந்து எப்படி படிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு உயிரினத்துக்குமே அந்த குட்டியை வந்து அது எத்தனை குட்டி போடுதோ அத்தனை குட்டிக்கும் பால் கொடுத்து வளர்க்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு தெம்பு இருந்துச்சுன்னா தான் அது வந்து குட்டி போடும். அதுதான் இயற்கை. அதையும் மீறி ஓரளவுக்கு நம்மளால் பாலை வந்து அதிகப்படுத்த முடியும். அதை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம். பால் உற்பத்தி வந்து அதிகரிக்க என்ன செய்யணும் அப்படின்ட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அந்த 2 ஆடு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு அனுபவம் கிடையாது. அப்பயுமே வந்து ராத்திரியில் இதுக்காக மெனக்கட்டி எழுந்திரிச்சு 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கடலப்புண்ணாக்கு வந்து நம்ம ஆடிட்டு வந்து வீட்டில் வந்து எண்ணெய் ஆடின கடலப்புண்ணாக்கு இருக்கும். அதுதான் வந்து கொஞ்சம் எண்ணெய் பசியோடு இருக்கும். அந்த கடலப்புண்ணாக்கு ஊற வச்சு கொஞ்சம் விதன்னு தான் கொடுப்பேன். ஏன்னா அப்போ வந்து பனி சீசன், குடிக்கிறதுக்கு அதுக்கு வாய்க்கு ஏதமாக கொடுப்பேன். அப்புறம் மக்காச்சோளம் இருக்குது இல்லையா, அதை வந்து உடச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஊற வச்சு அப்பப்போ அதையும் வந்து எப்போல்லாம் எழுந்திரிக்கிறனோ அப்போல்லாம் அதுக்கு வந்து வயிறு குறையாமல் எனி டைம் வந்து வயிறு குறையாமல் வச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு இயல்பாகவே ஓரளவுக்கு வந்து பால் இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை. நம்ம வந்து கருப்பு கலரும் வெள்ளை கலரும் ஒரு ஆடு வாங்கியிருந்தோம். வெள்ளை கலர் போட்ட குட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ நம்ம வளர்க்குற புதுசுங்கிறதுனால அதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாது. நம்ம தெருவுலேயே வந்து ஒரு அண்ணன் வந்து ஆடுலாம் நிறையா வச்சுருக்காங்க, செம்மறி ஆடுலாம் வச்சுருந்தாங்க. அந்த அண்ணனை கூப்பிட்டு வந்து காமிக்கும்போது இதுக்கு வந்து ஜுரம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு போய் ஊசி வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஊசி வாங்கிட்டு வந்து போட்டு அதுக்கு சரியாக போச்சு. அப்போ வந்து இந்த 5 குட்டியும் பார்த்தாங்களா, பார்த்துட்டு இதுமாரி அவங்கக்கிட்ட வந்து ஒரு கொடியாடு வந்து செம்மறி ஆட்டோட ஒரு கொடியாடு வந்து வளர்த்துருக்காங்க. அந்த கொடியாடு வந்து பார்த்திங்கன்னா 3 குட்டி போட்டிருக்கு. 3 குட்டியுமே வந்து இறந்த நிலையில் போட்டிருக்கு. அந்த ஆட்டுக்கு வந்து பால் வந்து கட்டிக்கிட்டு குட்டியை தேடி கத்திக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ வந்து அவங்க தானாகவே நான் வந்து அந்த ஆட்டை கொண்டாந்து விட்றேங்க, பால் வந்து நிறையா இருக்கும், அதுக்கு வந்து இந்த 5 குட்டிக்கும் வந்து பால் பத்திரினா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓட்டிகிட்டு வந்து விட்டாங்க. அந்த அண்ணன் வந்து ஒரு மயிலோட அம்மா. அது வெள்ளை கலராக இருக்கும், அது நல்ல சுத்த வெள்ளையாக இருக்கும், மயிலை விட இன்னும் உயரமாகவே இருக்கும். அந்த ஆட்டை ஓட்டிகிட்டு வந்து நம்ம பண்ணையில் விட்டுட்டு போனாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பண்ணையால் இல்லை, சின்னோண்டு கொட்டா போட்டிருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட் டைம் போட்டிருந்த கொட்டாயில் தான் அந்த ஆடெல்லாம் இருந்துச்சு. இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 5 குட்டியும் பிறந்து ஒரு 15 நாள் கழிச்சு தான் அந்த ஆடு வந்து வந்துச்சு. அந்த ஆட்டுக்குமே வந்து நிறைய பால் இருக்கும். தானாகவே வந்து நம்ம மயிலுக்கு எப்படி தானாகவே குட்டி போடும்போது வந்து ஊற்றுமோ அது போலயே அதுக்கும் அவ்வளோ பால் வந்து குட்டி போடும்போது பார்த்திங்கன்னா தானாகவே பிச்சுக்கிட்டு அடிக்கும். அந்த அளவுக்கு வந்து பால் இருந்துச்சு. அப்புறம் குட்டிங்க வந்து பெருசாக கொஞ்சம் பால் வந்து பத்தாமல் போணுச்சு. அதுக்கப்புறம் அந்த கொடியாட்டுக்கிட்டேருந்து கொடுத்து 5 ஆட்டையும் நல்லாவே வளர்த்து நம்ம சேல்ஸும் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த 5 குட்டியுமே வளர்ந்து சேல்ஸ் பண்ணியாச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். அப்புறம் அந்த கொடியாடு வந்து இங்கேயே வந்து செனை பிடிச்சிருச்சு. நம்ம பண்ணையில் இருக்கும்போதே செனையாயிடுச்சு. அதுக்கப்புறம் குட்டி போடும்போது தான் நம்ம மயில் வந்து குட்டி போட்டுச்சு.
அதுலேருந்து வந்தது தான், அந்த கொடியாட்டிலேருந்து வந்தது தான் மயில். இதுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது அப்படின்னு. இப்போ வாங்க மயிலை பற்றி பார்க்கலாம். நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஃபஸ்ட் நட குட்டி போட்டது வந்து பார்த்திங்கன்னா மயில் வந்து 3 குட்டி போட்டுச்சு. 3மே வந்து பார்த்திங்கன்னா பொட்டை குட்டியாக போட்டுச்சு. அதில் ஒரு குட்டி வந்து இறந்து போச்சு. என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, குட்டி போடும்போது சில குட்டி வந்து அந்த உரையோடு அப்படியே வரும். மயில் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சத்தங்கி தான் போடாது. குட்டி போடும்போது சத்தமே கொடுக்காது. அதுபோல் வந்து படுத்துலாம் குட்டி போடாது. நின்றுக்கிட்டே தான் போடும், இல்லை ஓடிக்கிட்டே தான் போடும். நம்ம வந்து ரன்னிங்லேயே தான் வந்து பிரசவம் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி தான் வந்து எப்பயுமே குட்டி போடும். அது ஏன்னு தெரியாது. அதுபோல் வந்து இது குட்டி போடும்போது சத்தமே கேட்கல நமக்கு. யதார்த்தமாக வந்து பார்க்கும்போது தான் 3 குட்டியும் போட்டு கிடந்துச்சு. அதில் ஒரு குட்டி வந்து அந்த உரையோடையே அப்படியே இருந்துச்சு. அந்த நம்ம குட்டி போடும்போது அந்த உரையை வந்து வெளியில் வந்துச்சுனாலே அந்த உரையை கீழ்ச்சி விட்டால் தான் எங்களுக்கு வந்து மூச்சு திணறல் இல்லாமல் வந்து குட்டி நல்லாயிருக்கும். அது போட்டு ரொம்ப நேரம் ஆனத்தில் அந்த உரையிலே இருந்ததுனால மூச்சு திணறி அந்த ஒரு குட்டி இறந்து போச்சு. நம்ம வந்து இதை வீடியோவில் வந்து காமிக்கல, அது சொல்லவும் இல்லை. 2 குட்டின்னு தான் சொல்லியிருப்போம். அந்த 2 குட்டி தான் இப்போ வந்து போட்டிருக்காங்க. இது யூடியூப் சேனல் ஆரம்பித்த ஃபஸ்ட் டைம் 3 குட்டி போட்டுச்சா. அதாவது அதுக்கு முன்னாடி குட்டி போட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து வீடியோ எடுக்கலை. ஏன்னா அப்போல்லாம் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுங்கிற இதெல்லாம் தெரியல. நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் நடந்ததை சொல்கிறோம். அடுத்தது 2வது தடவை வந்து பார்த்திங்கன்னா 2 குட்டி தான் போட்டுச்சு. 2 குட்டியில் வந்து ஒரு கெடா குட்டி ஒரு பொட்டை குட்டின்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. 2 குட்டி தான் போட்டுச்சு 2வது நடை. 3வது தடவை எத்தனை குட்டி போட்டிருக்குங்கிறத இப்போ வந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மயிலோட புல்லை. இது வந்து தலைச்செய்த்து இப்போ வந்து குட்டி போட்டுட்ருக்கு. 3வது டைம் எத்தனை குட்டி போட்டிருக்குங்கிறத பார்க்க போகிறோம். பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரெகுலராக அவங்களாம் வீடியோ பார்க்குறவங்க. புதுசாக வரவங்களுக்காக இந்த விஷயத்தில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து 4வது முறையாக எத்தனை குட்டி போட்டிருக்குங்கிறது தான் இப்போ எல்லாருமே வந்து பார்க்கணும். புதுசாக வந்தவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி உள்ளவங்களும் சரி, 4வதாக எத்தனை குட்டி போட்டிருக்குங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும். இது வந்து 3வதாக குட்டி போட்டதை வந்து காமிக்க போகிறோம். மயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா புல்லெல்லாம் வந்து ஒழுங்காக பால் குடிக்க மாட்டேங்குதுங்கிற விஷனம் வேறு இருக்குது. இல்லை சரி வாங்க எத்தனை குட்டி போட்டாங்கங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஊட்ட விட்டு உள்ளார தூக்கி போட்டாச்சு. கொம்பை பாருங்கள். அவங்க பிள்ளைய இங்கேருந்து விசாரிச்சாவது இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி போய் பார்த்துட்டு வர்றது தான் வேலை. அந்த பக்கம் போது பாருங்கள். இப்போ 3வது டைமும் வந்து பார்த்திங்கன்னா சத்தமே இல்லாமல் சைலண்டாக வந்து குட்டியை போட்டு முடிச்சிச்சு. இதுக்கே நம்ம வந்து வீட்டில் தான் இருக்கோம், பக்கத்தில் தான் இருந்தோம், லாப சவுண்டு கூட கேட்கல. 3வது குட்டியுமே தானாகவே போட்டு முடிச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் போய் பார்க்கும்போது தான் குட்டி வந்து கடந்துச்சு. சத்தமே இல்லாமல் போட்டுட்டேன். ஏண்டி என்னடா ஒரு குட்டிக்கு கூட சவுண்ட் இல்லாமல் போட்டிருக்க? சரிடி தங்கம், இங்கே தாண்டி அம்மா இருந்தேன், கேட்கவே இல்லைடி தங்கம் சவுண்டு. சரி மூணு குட்டி போட்டிருக்காச்சு, 3மே சத்தமே இல்லாமல் போட்டிருக்குங்கிறேன். ஆமாம், கடைசியில் இங்கே தான் உட்காந்துருந்துருக்கு. இருடி. நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் 3வது டைம் வந்து 3 குட்டி போட்டுச்சு. 3 குட்டியில் வந்து ஒரு கெடா குட்டி 2 பொட்டை குட்டி. இப்போ 4வது முறையாக எத்தனை குட்டி போட்டிருக்குங்கிறத பார்க்கலாம் முடியாது, கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன்னு அப்புறமா சொல்கிறேன். இப்போ எத்தனை குட்டி போட்டிருக்குங்கிறத வேணால் நான் வந்து சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 4வது முறையாக வந்து 3 குட்டி தான் போட்டிருக்கு. 3மே வந்து கெடா குட்டியாக போட்டிருக்கு. என்னக்கா சொல்கிறீங்க, ஆடு குட்டி போட்டிருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் காமிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம மயில் வந்து இப்போ வந்து நம்ம கூட இல்லை, நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியாச்சுன்னா நம்ம சினையை, அதாவது குட்டி போடுற டயத்தில் தான் கொடுத்தோம். வாங்கிட்டு போனவங்க வீட்டில் போய் தான் குட்டி போட்டுச்சு. வாங்கிட்டு போனவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்குள்ளேயே தான் வாங்கிக்கிட்டாங்க.
ஒரு 10 வீடு தள்ளி, நம்ம தெருவிலேயே தான் ஒரு 10 வீடு தள்ளி வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு போனவங்க சொல்லி தான் நமக்கு தெரியும். ஆடு வந்து குட்டி போட்டுருச்சுங்க, 3மே வந்து கிடா குட்டியாக போட்டிருக்கு. ஆனால் பால் குடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. இது குட்டி போட்டே 1 மாதம் கிட்டத்தட்ட ஆயிருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தெருவுக்கு சாமி வரதா ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்போம். மாலை, இந்த சாமி வர்றது, ஊர்வலம் வர்றதெல்லாம் வந்து ஷார்ட்ஸாக போட்டுருந்துருப்போம். அப்போ வந்து அந்த சாமி வர அன்னைக்கு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ வந்து சொன்னாங்க, 3 குட்டி போட்டிருக்கு தம்பி, 3மே வந்து கிடா குட்டியாக போட்டிருக்கு. ஆனால் பால் குடிக்க மாட்டேங்குது தம்பி அப்படின்னு சொன்னாங்க. மயில் வந்து இப்போ நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் மேய்ச்சலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயல் பக்கம் தான் வருது. ஆனால் நம்ம வந்து இது வரைக்கும் கண்ணால் பார்க்கல. கொடுத்ததோட சரி. எல்லோரும் சொல்கிறாங்க, அந்த ஆடு வந்து அங்கே மேயுது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதை வச்சு தான் நமக்கு தெரியும். 3மே வந்து கிடா குட்டியாக போட்டிருக்கானுங்க. இனிமேல் போக போக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான செய்திகள் தான் காதுக்கு வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஈஸியாக வந்து சொல்கிறேன். ஆனால் அதுங்களை வந்து விற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வாரம் வரைக்குமே அழுவாத நாள் பாக்கி கிடையாது. மயிலெலாம் வந்து என்னோடய தங்கம். அதெல்லாம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கொடுத்துட்டோம். எல்லாமே வந்து சூழ்நிலை தான் வந்து தீர்மானிக்குதுப்பா. நம்ம எது நினச்சாலும் வந்து சூழ்நிலை தான் தீர்மானிக்குது. நம்ம கையில் வந்து எதுவுமே கிடையாது. பரவாயில்ல, நம்ம கொடுத்ததும் நல்ல இடத்துக்கு தான் கொடுத்துருக்கோம். ஆட்டுக்கெலாம் வந்து தீவனம்லாம் போட்டு வச்சுருக்காங்க, கொட்டா போட்டு வச்சுருக்காங்க. நல்லா சேஃப்டியாகவே இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்பீங்க, ஏன் ஆடுலாம் வந்து உள்ளூருக்குலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, இப்போலாம் கொடுக்குறீங்களே. அதான் சொல்கிறேன் இல்லையா, சூழ்நிலை தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. வீடியோவுக்கு வந்து கண்டிப்பாக போன வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்ப்பா.